இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா இது? நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க, வேலை என்னப்பா ஆச்சு? வேலை இல்லாம போயிடுச்சுமா, அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோ ஓட்டினேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. இல்ல, அது உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்த வேண்டாம். துளசி, விடுமா, இப்ப எதுவும் கேட்க வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கம்பெனிக்கு நான் தேவை இல்லைனாலும் நம்ம தேவைக்கு நான் ஓடிதானே ஆகணும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்க தயாரா இருக்கேம்மா. அத்தை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. நீ யாருப்பா எங்களுக்கு உதவி செய்ய? உண்மைய சொல்லணும்னா அந்த திருட மாதிரி நீயும் எங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுத்த. லட்சுமி, என்ன, நீ திருட்டு தாலி கட்டி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். நாளை பின்ன அவ கூட உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே உன்னை மருமகனா ஏத்துக்கவே மாட்டேன். லட்சுமி, அப்படிலாம் பேசாத. என்னால ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க வாங்க போலாம். மாப்பிள்ள, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. மேடம், ஒரு நிமிஷம். புருஷங்கிற முறைக்கு நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. புருஷன் அந்த உறவுல உங்களை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தேவையில்லாத கற்பனை எல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த கேஸ்ல முதல்ல சந்தேகம் வந்ததே உங்க மேலதான். நானா? ஆமா, நீங்களே யாரையாவது ஆளை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிராமா ஏதாவது பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க தான் காப்பாத்த வரல, அதனாலதான் அந்த சந்தேகம் தீர்ந்துச்சு. கடவுளே, அப்ப காப்பாத்துனது நான் தான் தெரிஞ்சா நான் தான் திருடன்னு முத்திர குத்திருப்பாங்க போல இருக்கே. டே வெற்றி, நாளுக்கு நாள் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குடா. எப்படா உங்க காதல நீ சம்பாதிக்க போற? ஐயோ கடவுளே, ஏதாவது பார்த்து செய்ப்பா.